ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இது சாட்டர்டே மார்னிங். எப்போதுமே புட்டு மேக்கரில் தான் புட்டு அவிப்பேன். சரி, ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இது நம்ம இட்லி சட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி குக்கரில் புட்டு வேக வச்சுருந்தேன். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை புட்டு. கோதுமை புட்டு எப்படி செய்யணும்னா, நல்லா கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோதுமையை நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இது கோதுமை புட்டுக்கு திரிக்கணும்னு சொல்லி திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவை மாதிரி அப்புறம் இந்த மாவு நல்லா வெந்நி கொதிக்க வைக்கணும். வெந்நி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் கிட்ட நல்லா தொளிச்சு நல்லா புட்டு மாவு வந்து வரவிட்டு அதில் 2 ஏலக்காய் உப்பு போட்டு வரவிட்டு நல்லா புட்டு மேக்கர்லேயும் கூட நீங்கள் வைக்கலாம். புட்டு மேக்கரில் வச்சுட்டு நல்லா வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஏன்னா இது கோதுமைனால கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் நல்லா பழம், கடலைக்கறி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே பாப்பா, சார் எல்லாத்துக்குமே வந்து பழம், அப்புறம் ஜீனி, தேங்காய் பூ போட்டால் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. எனக்கு வந்து 2 வீலர் டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஸோ அதனால் 2 வீலர் வாங்கணும். ஒரு செகண்ட் 2 வீலர் ஏற்கனவே வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அது வாங்குறதுக்காக வந்து வெளியே போனோம். வெளியே போய் அங்கே போய் 2 வீலர் பார்த்தா அது நம்ம வந்து புது 2 வீலரே வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் பார்த்தோம். 2 வீலர் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதிக ரேட் சொன்னாங்க. அதனால் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து என்னோடய ப்ரௌனி செஷன் நான் வந்து யூடியூப்பில் வந்து ப்ரௌனி அப்பப்போ வந்து லைவ் போடுறேன். பாருங்கள் எல்லோரும். நேற்று நைட்டு வந்து யூடியூப்பில் வந்து ப்ரௌனி லைவ் வீடியோஸ் போட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. என்னோடய ப்ரௌனி வீடியோ வந்து லைவ் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய லைவ் வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அமாவாசை லஞ்சுக்காக வந்து இந்த கேரட், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இது வந்து சவுசவும் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு. இது வந்து பீட்ரூட் பொரியலுக்காக பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு தாளிசத்தில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எங்கள் சாம்பாருக்கு வந்து பருப்பு, புளி ஊற வச்சுருக்கேன். இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றி சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சாம்பாரில் மாங்காய் போடலாம். சாம்பாருக்காக மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த காய் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட்டுக்கும் சாம்பாருக்கும் ஒரு தேங்காய் அரைப்பு அரைச்சிடலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, வெங்காயம், இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சாம்பாரில் வந்து இப்போது பருப்பு மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் காயெலாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிடலாம். அந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக அந்த தேங்காய் மிக்ஸை போட்டுடலாம். அடுப்பை கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாம்பார் கொதிச்சோடனே இதை தாளித்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் சாம்பார். தண்ணி பற்றினாலும் அதை தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாத மாதிரி இருந்தது, கட்டியாக இருந்தது. ஸோ நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும், சாம்பார் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சவு போட்டு கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன்ல, இப்போ அந்த தேங்காய் பூவை இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே அரப்பு தான் 3 டிஷ்ஷுக்கும். இந்த விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பீட்ரூட் பொரியலுக்கும் இந்த தேங்காய் அரப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கொதிச்சோன்னா தாளித்து மட்டும் விட்டாலே போதும். இப்போ 2 டிஷ்ஷுக்கும் இதில் ஆல்ரெடி சாம்பாருக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. இப்போ இந்த காய்க்கும் வந்து உப்பு நான் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்குறேன். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கை கொத்தமல்லி இலை நல்லா சாம்பார் மேலே தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பாரையும் இந்த இதுக்கும் தாளித்து ஊற்றிடலாம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து முடிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கூட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன்
தேங்காய் போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. கூட்டு கலந்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு சவு போட்டு கூட்டு ரெடி. தாளிச்சிடலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு அதே மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றணும். வெடிச்சிருச்சு. சாம்பார் ஊற்றிக்கிங்கன்னா சாம்பார் ரெடி. கேரட், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து அப்பளமும் கூழ் வடகமும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அந்த விலாகை முடிச்சுக்கலாம். இப்போ சண்டே சமையலை முடிச்சு பார்த்துடலாம். சாதம், சாம்பார், கூட்டு, பீட்ரூட் பொரியல், அப்பளம், கூழ் வடகம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் டெசர்ட்டு நேற்று நம்ம செஞ்ச ப்ரௌனி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.